முதலில் கடாயை வைத்துக்கொண்டு சிறிதளவு எண்ணெய் ஊற்றவும். ஒன்று இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு சிறிதளவு வெங்காயம், பூண்டு, ஒரு கைப்பிடி, 6 பல் பூண்டு, நன்றாக வதக்கவும். நன்றாக வதக்கி எடுத்துக்கொள்ளவும். எடுத்துக்கொள்ளவும். வதக்கிட்டு தக்காளி சிறிதளவு அதனுடன் சேர்த்து வதக்கிக்கொள்ளவும். தக்காளி சிறிதளவு போட்டு வதக்கிக்கொள்ளவும். நான் இப்போ தான் முதல்ல இருந்து சமையல் வீடியோ ஆரம்பிக்கிறேன். எனக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நான் புதிய சமையல் வீடியோ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது 2வது வீடியோ. எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக வதக்கிக்கொண்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வைத்து சிறிதளவு தேங்காவுடன் அரைத்து கொள்ளவும். மிக்ஸியில் சிறிதளவு தேங்காய் ஓரளவு ஆறவிட்டு இந்த தக்காளியும் பூண்டையும் இதனுடன் சேர்த்து கொள்ளவும். அடுப்பில் மீண்டும் கடாயை வைத்து நல்லா காய்ந்த பிறகு எண்ணெய் ஊற்றவும். இந்த ரெசிபி தக்காளி குழம்பு எப்படி செய்வது என்பதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். சிறிதளவு உப்பை சேர்த்து குழம்பை மூடி வைத்து விடவும். சிறிது நேரம் ஒரு 5 நிமிடங்கள் கழித்து எடுத்து பார்க்கலாம். மூடியை திறந்து குழம்பு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்துவிட்டது. நன்றாக வந்து பற்றி நல்லா சுவையாக இருக்கும். அரைத்த விழுதை மிக்சியிலிருந்து ஊற்றவும். ஊற்றியவுடன் நன்றாக கலக்கி சிறிது தண்ணீரை சேர்க்கவும். குழம்பு திக்காக இருந்தால் நன்றாக இருக்கும். கொதித்தவுடன் கீழே இறக்கலாம். நன்றாக குழம்பு கொதித்தவுடன் இது மாதிரியான ஏடு படிய வேண்டும். படிந்தவுடன் குழம்பை கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலக்கியவுடன்
ஸ்டவ்வை ஆஃப் செய்து இறக்கவும். சாதம் வடித்தது. தக்காளி குழம்பு, தக்காளி முருங்கைக்காய் தக்காளி குழம்பு, சிறிதளவு அப்பளம், காராமணி பொரியல். இன்றைக்கி சமையல் இவ்வளவு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதுதான் முதல் வீடியோ. நன்றாக இருக்கிறதா என்று கமெண்ட் பாக்ஸில் போடவும். நன்றி, வணக்கம்.